விஜய் அதிகமாக யாருடனும் பேச மாட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் அது பேசி முடிச்சப்புறம் தான் சொன்னாங்க. இது மாதிரி வந்து யார்ட்டையுமே இப்படி பேச மாட்டாரு. என்னம்மா சூப்பர்மா நீ நல்லா தமிழ் பேசுற. நான் திருக்குறள் புக் வச்சிருப்பேன் சார் என்கிட்ட. நான் குட்டியா எனக்கு இப்போ செட்டில் போகும்போது நம்மளுக்கு ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே போர் அடிக்கும், நம்மளுக்கு ஒரு கம்பெனி இருக்காது, புக் படிக்கலாம் அப்படின்னு. ஏதோ ஒரு எங்கேயோ பார்த்த ஒரு குட்டி திருக்குறள் புக்கு அதை வாங்கி வச்சு ஊக்கமுடைமையெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. அப்போ தான் இன்னுமா தமிழ் பேசுகிறது கட்சியில் சேர்ந்துட்டு போனாங்க. என்னண்ணா நீ சுமார்ண்ணா அப்படின்ட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து உங்களை பார்த்த உடனே அது இது அப்படின்னா அது ரொம்ப ஃபேக்காக இருக்கும் சார். இது நீங்கள் நீங்கள் சூப்பராக ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. அது ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு பெரிய ஃபேன். ஸோ ஒரு மாதிரி காமான ஒரு ஆராவாக ஒரு மாதிரி அமைதியாக அது பாட்டு இருந்தார். வீட்டுக்கு நைட்டு வந்து தூக்கம் இல்லை, தனியாக வேறு தங்கியிருக்கல. இன்னைக்கு என்ன நடந்துச்சு நம்ம வாழ்க்கையில், என்னது இது அந்த மொமெண்ட் ஒன்றும் தெரியல. இப்போ என்ன இப்படி இருக்குது இது, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன என்ன அப்படின்னு அப்புறம் ஆமாம் இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். நல்லா இருந்துச்சு. விஜயை சந்தித்ததை பற்றி டைரியில் என்ன எழுதினீங்க? நீ எழுதலை சார், என்னன்னு தெரில. நிறைய நடுவில் ஒரு 4 மாதமாகவே எழுதுறதே நிறுத்திட்டேன். 4-5 மாதமாகவே எனக்கு அன்னைக்கு நாளை வந்து கண்டிப்பாக எழுதி வைக்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் இன்ஸ்டாகிராமில் அதை பற்றி போடாமல் ஒரு ஹாப்பியான ஸ்டோரி ஓகே இப்படின்னு வந்து எனக்கு என்ன நான் ரீவிசிட் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அந்த நாள் என்ன நடந்துச்சு, இது நம்ம என்ன மனநிலையில் எழுதணும்னு சொல்ல பிடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு மெமரியாக இன்ஸ்டாகிராமில் வந்து சம் மேஜிக் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டு வச்சுட்டேன். அதனால அதை எழுதுவேன். இன்னும் ஒரு எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும்னு இருக்கேன். ஒரு நடிகையாக ஐஸ்வர்யாவுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? சரி இப்போது சார் இங்கே நடிக்க வந்ததுக்கப்புறம் நம்ம ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது இவங்க பார்வதி மேம் மலையாளத்தில், அதுக்கப்புறம் நிமிஷா சஜின் மேம், அதுக்கப்புறம் இவங்க சாய் பல்லவி மேம், ஊர்வஷி மேம், ரேவதி மேம், அவங்கெல்லாம் ஒன்று பண்ணியிருக்காங்கல்ல ஒவ்வொருத்தருமே சார். அது அவங்க யாருமே அது ஈஸியான விஷயம் இல்லைன்னு எனக்கு இப்போது இதில் நடந்துட்டு இருக்கும்போது தெரியுதுல்ல இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது. அப்போ இவங்க அதெல்லாம் போய் அப்படி ஒன்று உட்காந்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே ஒரு வகையில் வந்து தேர் ஆல் டிசர்விங். அவங்க எல்லாருமே மாஸ் தான் அப்படின்னு எல்லாருமேலேயும் எனக்கு ஒரு மாதிரி மரியாதையும் அவங்க என்ன பண்ணி அவங்க ஜார்னி எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி தான். அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அப்படி இருக்குது. பலதரப்பட்ட கதாபாத்திரம் நடிச்சிட்டிங்க. இந்த கதாபாத்திரத்தெல்லாம் நம்ம சரியாக நடிச்சிருக்கோம் அப்படின்னு தோணியிருக்கா ஐஸ்வர்யாவுக்கு, இல்லைன்னு சரியாக நடிக்கணும் அப்படின்னு தோணுதா? சார் நான் இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் பைலட்லாம் வந்து மானிட்டர் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நான் போய் பார்த்துப்பேன். பெரிய படங்கள் அது நடக்காது. மானிட்டர் பார்த்தாலும் சரி, ரிலீஸ் ஆனாலும் சரி, ரொம்ப ஈஸியாக என்கிட்ட இருக்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சிருது சார். ஐயோ இந்த இடத்துல சிரிச்சிருக்கலாமே, ஐயோ இந்த இடத்துல முறைச்சிருக்கலாமே, ஒரு வாட்டி கூட செம்ம அது வரவே மாட்டேங்குது சார். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, எல்லாரும் சுற்றி சொல்கிறாங்க. அது அது அதுவுமே தப்பான விஷயம் தான். நீ முதல்ல நான் நம்பாமே இருந்த நடிக்க வருது. நானே இப்போ சொல்லிக்கிறேன், இல்லை உனக்கு நடிக்க வருது, உண்மையில நீ நம்பிக்கை வை, கான்ஃபிடென்ட்டாக இரு, நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மற்றபடி இப்போ நான் ரசிக்கிறேன் சார். ஓகே இந்த இப்போ ஒரு 2 ஷாட்னா கேமராக்கு எப்படி ஃபேவராக நடிக்கணும்னு தெரியாது. இப்போ கொஞ்சம் கேமராக்கு ஃபேவர் பண்ணிக்கிறது, இந்த இடத்துல ஒரு பாஸ் விட்டுக்கலாம் அப்படின்றது, அதெல்லாம் வந்து இப்போது ஓரளவு இன்புட்ஸாக அது எனக்கு நானே எடுத்துகிட்டு இருக்கிறேன். நடிப்பு துறைக்கு வந்ததுக்கு பின்னால் பல பேர் பார்த்தா நடிப்புக்கு பயிற்சி நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி நாமளும் நடிப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு எப்போ தோணியிருக்கா? சார் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் சார். இப்போ எதை வச்சு நான் வந்து நடிகையாகி நான் வந்து பெரிய ஆளாயிரும் எப்படி நம்புறது? இப்போ டாக்டர் படித்தா டாக்டர் ஆகிடலாம், வக்கீல் படித்தா லாயர் ஆகிடலாம், இதுக்கு என்ன அஷ்யூரிட்டி இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. எனக்கு அது இருந்துகிட்டே இருக்கும் சார். அதனாலேயே நான் வந்து இப்போது இந்த மகா நடிகைக்கு அப்புறம் எனக்கு டான்ஸ் சரியாக வரல, ஆடுறேன், இப்போ ஷோவில் ஆடிட்டேன், அது வருது. அப்போ நம்மளுக்கு என்ன வரல அப்படின்னு மேபி எல்லாரும் நல்லா நடிக்கிறேன்னு சொல்கிறதுனால சரி நேச்சுரலாக ஒன்று இருக்குல்ல, அதையும் போட்டு ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ண போகிறோன்னு பண்ணுவானே. டைரக்டர் இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் டைரக்டர் ஒன்று கேட்குறாங்கன்னா அது நம்மளுக்கு பண்ணு தெரியுது, நல்லா பண்ணுறீங்கன்னு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு பயிற்சி மேபி எனக்கு இங்கே பெரிய பிளான் என்னவோ இல்லையோ தெரியல. அது நீங்கள் சொன்ன பிறகு தான் ஹிட் ஆகுது. ஏன் நம்ம இதை யோசிக்கல, எல்லாரும் நடிக்க வருது, நாங்கள் போய் நம்ம ஆக்டிங் கிளாஸ் போகலன்னு எனக்கு தெரியல. அதுக்கு இந்த துறையில் என்ன கோல்? நடிப்பு துறையிலையா கோல் இருக்கா? இல்லை சார், நான் இன்னைக்கு அப்பப்போ ஜாலியாக இருக்கிற ஆள். இன்றைக்கி என்ன, இன்றைக்கி வந்து காலைல எந்திரிச்சமா நான் தனியாக இருக்கிறனால வீட்டை பெருக்கி பார்த்து தேய்ச்சி துணியை துவச்சி புறாக்கு சோறு வச்சு செடிக்கு தண்ணி ஊற்றி, அதுவே எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் சார். அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்துரும். கையில் ஒரு இந்த மாதத்துக்கு வாடகைக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்கு அளவுக்கு காசு இருந்ததுன்னா நான் பயங்கர சந்தோஷமான ஒரு ஆள். இப்போது அதெல்லாம் கட்ட முடியுது. இப்போது தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல வீட்டுக்கு இது பண்ணும் அது பண்ணணும்னு அவ்வளோ ஒரு இருந்துட்டு இருந்துச்சு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கேற்ற மாதிரி நான் அப்பா கடன் அடைச்சேன், வீட்டை கொஞ்சம் செட்டில் பண்ணோம், அக்கா கல்யாண கடன் அடைச்சோம், தங்கச்சி படித்து முடித்தாங்க. வந்து 7 வருஷம் 8 வருஷத்தில் இதெல்லாம் நடந்துருச்சா?
எனக்கு இதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயமா எதுக்காக ஓட ஆரம்பிச்சோமோ அதுவே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனப்போ இப்போ அப்பாக்கு என்ன ஸ்கார்பியோ தான் வாங்கல, அதெல்லாம் மற்ற இதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் பெருசான்னு எனக்கு தோணல. நம்மளுக்கு சார் நான் வந்து என்னன்னாலும் கோர் வந்து கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பார்க்குறது தானே, வாழ்க்கை துணை யாருன்ற தேடல் தான் சார் இத்தனை வருஷமாக போயிடுச்சு. இவங்களா இருப்பாங்களோ ஓகே, இவங்க வந்து கதை சொல்கிறாங்க, இந்த மனுஷன் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன், எனக்குள்ளே இருக்கும் அதெல்லாம். நான் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கதை கேட்குறது, இது பண்ணுறது, நடிக்கிறோம், அதுதான் அதில் இருக்குது அப்படின்னு. மற்றபடி எனக்கு அந்த தேடல் இருந்துகிட்டே இருந்தது சார். எனக்கு இவங்க வாழ்க்கை வாழ்க்கை துணையான்ட்டு பிரேக்கப்லாம் இருக்குது. அது காதல் என்னமோ அது அமையவே இல்லை. நம்ம எவ்வளோ நான் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் எனக்கு இந்த ஒர்க் கமிட்மெண்ட்ஸ், எனக்கு இப்போ நான் தான் என்னை காப்பாற்றிக்கணும், நான் எனக்கு நகை சேர்க்கணும், அந்த கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பை வந்து எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக எனக்கு அமையவே இல்லை. இப்போ கடைசியாக தான் சோத்துக்கே வழி இல்லாத உனக்கு சோல்மேட் இதற்கு அப்படின்னு நானே என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு, இல்லை நான் 8-9 வருஷம் இங்கே உழைச்சிட்டேன், எனக்கே தெரியாமல், இது என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல், இது என்னன்னே எனக்கு புரியாமல், எனக்கு இருக்கிற அனுபவங்கள் வச்சு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வச்சு நான் இங்கே ஒன்று பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கான ஒரு கனியை பறித்து சாப்பிடாமல் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு இப்போ தோணுது. ஆனால் அதுக்கான ரூட் என்னன்னு எனக்கு தெரியாது, இதுக்கான வழி மேபி இந்த படம் எனக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கலாம், அது நடித்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா. இன்னொன்று, இது இல்லையா ஒரு நியூஸ் ரீடராகவோ ஒரு ஆங்கராகவோ என்னால் காலம் முழுக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். நான் அது சும்மாலாம் சொல்லலை. நான் இப்போ இந்த மாலை போட்ட விஷயம், அதுக்கப்புறம் இந்த மில்லரு, ஆடியோ லான்ச்சு, ஃப்ளட்டு, எனக்கு டெங்கு, மழையிலேருந்து வீடை காலி பண்ணி வேறு வீடு, அகேன் இந்த இஷ்யூ, எனக்கு இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான் என்னை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுமே ஒழிய மற்ற நாட்கள் எல்லாம், மற்ற தருணங்கள் எல்லாம், எல்லா நாளும் எல்லா சமயமும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து எனக்கு இவ்வளோ நாள் அது தெரியவே தெரியாது சார். நான் வந்து இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு ஆளாக இருக்கேன், எல்லாருக்கும் நான் வந்து இப்படி ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறேன்னே எனக்கு தெரியாது. ஐஷோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு என் கூட உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போனாங்கன்னா தில் பி ஹாப்பி. ஓ இப்படிலாம் இருக்கா நம்மளோட உட்காந்து, எனக்கு இப்போ தான் புரியுது. அதனால் உண்மையாகவே கோல்ஸ் இல்லை சார். இப்போ ஆசை இருக்குது, இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் என்னை வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்க, நம்ம ஊர் பொண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க சின்ன பொண்ணுங்களாம் வந்து என்னோட தான் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்க சின்ன பிள்ளைங்க, அவங்களாம் என்ன இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறேன்றாங்க. அதில் ரொம்ப ஹியூஜ் வேர்ட்ஸாக இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்க அப்படின்னு. ஸோ அவங்க எல்லாருக்கும் எனக்கு ஓகே, அது ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது சார். இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது எனக்கு. சின்ன பிள்ளைங்களாம் வரும்போது இப்போது நான் ஒரு ப்ராசஸ், இப்போது நான் நிறைய பெண்கள் நிறைய ஆண்களை பார்க்குறேன். இந்த ப்ராசஸில் எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி எல்லாருக்கும் உழைக்கணும், எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகணும், ஃபேம் ஆகணும், சம்பாதிக்கணும், அதெல்லாம் இருக்குது. பட் இந்த ப்ராசஸில் அவங்க என்ன கற்றுக்குறாங்க, அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்றது மிஸ் பண்ணிடுறாங்களோ. ஒரு கணக்கு வச்சுருக்காங்க சார். இப்போ பையனா ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க, இவ இப்படி தாண்டா அப்படின்னு. பொண்ணுனா இவன் ஏடிடி, நாளைக்கு படம் பண்ணிடுவாண்டி, இவன்கிட்ட சிரிச்சுக்கோடி, அதெல்லாம் இருக்குல்ல. அது நம்ம பர்சனல் கோரே வந்து மிஸ் ஆகுதோ இங்கே ஹியூமன்ஸ் கிட்ட. அது மாதிரி கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பெரிய ஆள், இவர்கிட்ட இன்றைக்கி பேசிக்கிட்டா வந்து நாளைக்கு அந்த படத்தில் நடிச்சிடலாம், இவர்கிட்ட இன்றைக்கி சிரிச்சிட்டா ஒரு பையனாகவே இருக்கட்டுமே, அந்த பர்சனாலிட்டிகிட்ட போய் நம்ம நடிச்சிட்டா ஒன்று நடந்துடும் அப்படின்னு ஒன்று நினைக்கிறாங்கல்ல. அது இருக்கக்கூடாதோ அப்படின்றது வந்து எனக்கு அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ரொம்ப நாளாகவே அது எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லவங்களை மட்டுமே பார்க்குறது இல்லைல்ல, எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன்ல. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ நீ என்ன பண்ண, நீ இதெல்லாம் பண்ணலையா அப்படி கொஸ்டின் பண்ணுவாங்க. எனக்கு மேபி ஒரு டெஸ்பிரேஷன் இல்லாததுனால எனக்கு கொஞ்சம் பொறுமையாக, இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இதுக்கு வேணும், எனக்கு இதுக்கு வேணாம், எனக்கு இவ்வளோ சம்பாதிச்சா போதும்னு ஒன்று இருந்துச்சுல. ஆனால் மற்ற பிள்ளைங்க வந்து ரொம்ப அவசரப்படுறாங்களோ, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு லைட் ஒன்று அவங்க மேலே விழுந்தா, இப்போது ஒரு 10 லட்சம் பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை ஒரு 5 லட்சம் பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன வந்து அது மூலமாக வந்து சொல்ல நினைக்கிறோம், அவங்க லைஃப்பில் நம்ம என்ன சேஞ்சை கொடுக்குறோம் அப்படின்றது தான் இந்த பொது வாழ்க்கையில் பிரபலங்களோட, அதுதான் அவங்களோட கோரா அது இருக்கணுமோ, அதான் அவங்களுக்கு இருக்குது. நிறைய முன்னேறினவங்களும் அதை தான் கோரா பார்த்துருந்துருக்காங்க. இம்ப்ரெஸ் ஆகிற மக்களுமே, அந்த மனுஷங்களுமே வந்து அவங்களோட ஜேர்னியில் அவங்க என்ன கற்றுருந்துருக்காங்க அப்படின்றது அவங்கள பார்த்து அவங்க ஹியூமன்ஸாக எவால்வ் ஆகணுமோ நம்ம எல்லாரும் அப்படின்றது வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது சார். நான் அவ்வளோ பேரை பார்க்குறேன். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் தான் சார் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு கோல் உண்மையாக இன்னும் இல்லை சார். உண்மையாக கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துக்கிட்டு கோலாக இருந்தது. அந்த காலம் போக்க பார்த்தா அது இப்போ நிறைய அன்பு கிடைக்குது. இப்போ ஒரு இடத்துக்கு போனேன்னா அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் என்கிட்ட வந்துடுவாங்க.
அங்கே இருக்க எல்லா பாட்டியும் என்கிட்ட அன்பாயிருவாங்க, எல்லா அனிமல்ஸும் என்கிட்ட அன்பாயிரும், எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருது. அதுவே எனக்கு ஒரு ஓகே, நம்மளுக்கு பர்சனலாக ஒன்றும் இல்லைனாலும் இது நல்லா இருக்கே, இது ஓகே, இது பரவாயில்ல, நம்ம உழைச்சிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிச்சுக்கலாம். 40 வயசானாலும் கல்யாணம் பண்ண யார் கேட்க போகிறா, பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தோணும் போது பண்ணிக்கலாம். நீங்களும் காதலை கடந்து தான் வந்திருக்கீங்க. காதலை பற்றி என்ன அனுபவம்? காதல் என்ன சொல்கிறது, முன்னாடிலாம் வந்து காதல் அப்படின்னா பார்த்ததும் ஒருத்தரை பிடிச்சிடணும், அவங்க மேலே எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும், அப்புறம் உடனே வந்து அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான் எனக்கு காதல். சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணதில்லை, காலேஜ்லேருந்து எனக்கு அதுதான். அவரை பிடிச்சிருக்கு, எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு, எதுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியாது, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, எனக்கு அவரோட பேசணும்னு தோணுது, எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், அது மட்டும் தான் தெரியும். பார்த்ததும் ஒருத்தரை பிடிக்கிறது வந்து நல்ல விஷயம்னாலும் அது ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் தான் கடைசி காலம் வரைக்கும் அவங்களோட இப்போ என்ன தோணுதுன்னா, ஒருத்தரை பார்த்து பிடிக்கிறது ஓகே குட், ஆனால் அவங்க யாருன்னு தெரியாமல், அவங்க மாரல்ஸ் என்ன, எத்திக்ஸ் என்னன்னு தெரியாமல், அவங்க எப்படி வந்து அவங்க அம்மாவை எப்படி மதிக்கிறாங்க, அவங்க சொசைட்டி எப்படி பார்க்குறாங்க, அவங்க ஏன்னா அவங்களோட சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்க அந்த குழந்தைய வந்து எப்படி வந்து அவங்க அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா, அதுக்கு அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருக்காங்களா, இப்போ அவங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றது பிரச்சனை இல்லை, ஆனாலும் இப்போ எனக்கு ஒன்று இருக்குல்ல, நான் வந்து உழைச்சி என் வீட்டுக்கு கொடுத்துணும்னு இருக்குல்ல, அதே மாதிரி அந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் இப்போ உழைக்கணும்ப்பா, எனக்கு 2 குழந்தை பெக்கணும்ப்பா, அந்த பிள்ளையை நான் படிக்க வைக்கணும்ப்பா, சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கணும்ப்பா, அந்த ஒரு நான் சும்மா சிபிஎஸ்சின்றது வந்து நான் தமிழ் மீடியம் படித்ததுனால என் வீட்டில் நான் சொல்லுவேன், இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்ன இங்கிலீஷ் மீடியம் சிபிஎஸ்சி படிக்க வச்சுருந்தா இன்னும் நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நான் சார் என்ன சொல்லுவேன், மாதம் ஒரு 60,000 சம்பாதிக்கணும் எனக்கு வரக்கூடிய கணவர் அப்படின்னா, ஏன் சிபிஎஸ்சியில் என் பிள்ளையை படிக்க வைக்கிறேன், நான் படிக்கல, நான் அதில் படிக்கல, நான் படிச்சிருந்தா இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நான் வளர்ந்துருப்பேன், அப்போ நான் அதை படிக்க வைக்கணும். எனக்கு இதுதான் எனக்கு காதல் அப்படின்றதெல்லாம் வயசு எனக்கு போனதுக்கப்புறம் எஸ் காதல்ன்றது ரொம்ப ரொம்ப நம்மளுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க. எனக்கு இன்னொன்று தோணும், எவ்வளோதான் மேடை எனக்கு ஏன் தேடிட்டே இருந்தேன்னா, நான் நிறைய இடத்துக்கு போகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், பைலட்ஸ் பண்ணுறேன், பிஸியாகவே இருக்கேன், எனக்கு தேவையான வருமானம் எனக்கு வந்துட்டு இருக்கு, அதில் நான் சந்தோஷமாக இருக்கேன், ஆனாலும் தனியாக தங்கியிருக்கிறேன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீ மேக்கப் எல்லாம் கழுவிட்டு நீ எத்தனை மேடை ஏறி இறங்கி வீட்டுக்குள்ளே வந்தாலும் கடைசியாக நீ வீட்டுக்கு தானே வருவேன். அப்போது ஒருத்தர் இருக்கணும்ல நம்மளை பிடிச்சிட்டு, ஹே யூ டிட் வெல் டுடே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும்ல, அதானே வாழ்க்கையோட நிறைவு. அப்படியெல்லாம் யோசிச்சு ஆனால் மனுஷங்களை பார்க்கும்போது என்ன இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கிறாரு, இவ்வளோ டேலண்டாக இருக்கான்னு என்ன வேலையே செய்ய மாட்டேங்கிறான். எனக்கு என்ன மாதிரியான பர்சனாலிட்டிஸ் இருக்கிறவங்க செட் ஆவாங்கன்ற தேடல் வந்துருச்சு சார். இப்போ காதல் பார்த்ததும் காதல் அதெல்லாம் போய் மனுஷங்களை படித்து புரிஞ்சு வாழ்க்கை இவ்வளோ பூமருன்னு சொல்லிடுறாங்க சார். இப்போ சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா ஐயோ அது தானாக வந்துடுது சார். அது காரணம்லாம் கிடையாது. நான் வந்து நேற்றுல ஒரு டெய்லர் ஷாப்பில் போய் ட்ரெஸ் தைக்கும் போது 2 சின்ன பிள்ளைங்க நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பாப்பாவுக்கு வந்து பல்லு கொஞ்சம் எத்தி இருந்தது, 10th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறவங்க. எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு, ஐயோ என் டென்டிஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணலாமே, நான் சூப்பராக என் டென்டிஸ்ட்டை மாற்றிட்டாரே, இதை சஜஸ்ட் பண்ணலாமே, எப்படி நம்ம இனிஷியேட் பண்ணுறது. இப்போ அந்த பாப்பாவை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. அவங்க அந்த ப்ராசஸ் அவங்க பற்றி யோசிக்கலன்னா இட் இஸ் குட். அவங்க வந்து ஃப்யூச்சரில் யோசிச்சுட்டு, இப்போ நானும் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ அவங்கள வந்து நம்ம சொல்லலாமா, இதை வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறது சரியாக இருக்குமா அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு வந்து நான் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு ஆரம்பித்தேன். அவங்க சொன்னாங்க, அப்படியா சரி, என் டென்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்லா பார்த்தாரு, பெருசாக அவங்க இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவ் கிடையாது, பட் ரொம்ப நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணேன். ஆமாம் இவ 10th படிக்கிறா, வயசாயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ நான் பாப்பாட்ட சொன்னேன், இங்கே பாரு பாப்பா, இது வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்காக மட்டும், இது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுறது ஓகே. மற்றபடி நீங்கள் படித்து நீங்கள் டேலண்டடாக நீங்கள் ஸ்கில்டாக உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் பல்லு மூலமாக வரக்கூடாது, அதுதான் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ஓகே இதுதான் எனக்கு இங்கே பண்ணணுமோ, இதுதான் நான் நினைக்கிறனோ இங்கே அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு சார். காதலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? காதல் குவாலிஃபிகேஷன் காதலே மறந்துட்டு பாருங்க, அப்படி தான் இருக்குது வாழ்க்கை. காதல் குவாலிஃபிகேஷன் என்ன சார், என்னை வந்து என்ன புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா சரிப்பா சந்தேகப்படக்கூடாது. நான் அதெல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கேன். நான் அவ்வளோ அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஆனால் அவங்களுக்கு ட்ரஸ்ட் காதல் முடிஞ்சதுக்கு சந்தேகம் ஒரு காரணமா? ஆமாம் சார், அவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். மேபி இந்த ஃபீல்டில் இருக்கிறன்றதுனாலையோ. ஆனாலும் நான் இப்போ அவங்களுக்கு லவ்னா என்ன சார், நம்ம 2 பேரும் உனக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம வந்து அந்த வாழ்க்கையை சேர்ந்து வாழ போகிறோம், அப்போ என்னோட இன்ப துன்பங்களில் நீ பங்கு பெறுற, அவ்வளோதான். அப்போது நான் என்னன்றது உனக்கு, நான் என்னோட பாஸ்ட் என்னவா இருந்திருக்கு, நான் இப்படி ஒரு ஆளாக இருக்கேன், நான் இதை பண்ணணும்னு இருக்கேன், நீ என்னப்பா உன் பாஸ்ட் என்ன, உன் ஃபேமிலி என்ன, உனக்கு என்ன கோல்ஸ் இருக்குது, ஓகே நீ எப்படி வேணா இருந்திருக்கோ, இப்போ என் கூட இருக்கியா, நீ சரியாக இருக்கிறியா, ஓகே இவ்வளோ தானே இருக்குது அதில்.
ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லை. இப்போ என்கிட்ட வந்து காசு நிறையா வாங்கியிருக்காங்க லவ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில். அது நான் வந்து எனக்கு தெரியாது, நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு பாயிண்டில் ஹிட் ஆகும். என்னது இது, நம்ம சம்பாதிக்கிறோம் தான், நம்ம 30,000 சம்பாதிக்கிறோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கே அதை தோணவே மாட்டேங்குது, அவங்களுக்கே ஒர்க் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. அப்புறம் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ. எனக்கு ஒரு காலம் வரைக்கும் எல்லாரும் என்ன மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் சார். இந்த உலகமே நான் எப்படி யோசிக்கிறேனோ, நான் யாரோ அப்படி தான் இந்த உலகமே இருக்கும் அப்படின்னு தான் சார் எனக்கு சின்ன வயசுலலாம் தெரியும். நான் எங்கள் அம்மாட்ட போய் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். சூப்பர் பர்சனாலிட்டிமா மனுஷன். 3 மாதத்தில் போய் அம்மா அப்படி இல்லை போல இப்படி பண்ணிட்டாருன்னா அவனுக்கு அது சர்டிஃபிகேட் தூக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நீ பாரு அப்படிம்பாங்க. எனக்கு இப்போ தான் சார் ஒரு அறிவே கொஞ்சம் அறைவான மாதிரி இருக்குது. இப்போ நான் பார்த்தது காஃபி குடிக்க கூப்பிடுவானுங்க சார். நல்ல நல்ல பசங்களெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப மோசம் நான் முன்னாடி. இந்த சென்ஸ், ஐஸ்வர்யா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஒரு காஃபி குடிக்க வரீங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷனே இல்லையே, நான் ஏன் உங்களோட காஃபி குடிக்க வரணும்? காஃபி குடிக்க வந்தால் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் சார் சத்தியமா எம்என்சியில் ஒர்க் பண்ணும்போது காஃபி குடிக்க வந்தால் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு எதை பார்த்ததும் இம்ப்ரெஸ் ஆகிடணும்ல, அந்த இம்ப்ரெஷன் எனக்கு இல்லை, நான் வரல அப்படின்றவேன். அவன் வந்து ஒரு பையன் கேனடா சார், அவனை நினச்சி தான் சார் நான் ரீசெண்டாக கூட வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். கேனடா அவங்க சரி அவனை அப்போயே ஓகே பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப ஜென்டிலாக அந்த மாதிரி நான் வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் வந்து நீங்கள் அம்மா பேரை கையில் டாட்டு போட்டிருக்கீங்க, அன்றைக்கி நீங்கள் மழையில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, நான் எம்என்சி, அப்போ நியூஸ் ரீடரு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் சின்ன பொண்ணு, மழையில் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்க்க அழகாக இருந்துச்சு, எனக்கு நீ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நம்ம வந்து நாங்கள் 2 வருஷம் போய் நாங்கள் படிக்க போகிறேன், 3 வருஷம் வந்து எனக்கு வந்து ஒர்க் இருக்குது, நாம் லவ் பண்ணலாமா அப்படின்னும் போது எனக்கு எவ்வளோ ஜென்யூனான இதுன்னு இப்போ தெரியுது சார். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்போ எனக்கு நான் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போட ட்ராமாவில் இருந்தேன், பாஸ்ட் ட்ராமா இருந்துச்சு. நான் சொன்னேன் அதுலேருந்து நான் இன்னும் வெளில வரல, எனக்கு வேணாம், எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு வீடு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இதுக்கப்புறம் என்னால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியுமான்னு தெரில, எனக்கு உடனே இப்போ அதுலேருந்தே நம்ம வெளில வர முடியாமல் இன்னொரு பர்சன் கிட்ட ஓகே இது கேனடான்றதுனால நம்ம அதில் போய் விழுந்து அது என்ன மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும் தெரியல. நம்மளுக்கே 1008 பிரச்சனை இருக்குது, வீட்டை பார்த்துக்கணுன்ற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நல்லா இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் அப்படின்னு நினச்சிட்டு. இட்ஸ் வெரி நைஸ் கை, நல்லா தான் இருப்பாங்க எங்கே இருந்தாலும். அது மாதிரி மிஸ் பண்ணதெல்லாம் இருக்குது சார். அப்போ புரியாது, எனக்கு தெரியல அது என்ன ஏதுன்னு. ஆனால் நான் ரொம்ப ஜென்யூனாக இப்போ ஒன்று மட்டும் இருக்கும், யாரையும் நம்ம ஏமாத்தலப்பா, ரிலேஷன்ஷிப்ன்ற பேரில் நம்ம யாரும் ஏமாத்தலை, யாரும் வந்து நம்மளை நின்று குவெஸ்டின் பண்ண முடியாது, நீ தான் வந்து இது பண்ணலை அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதுனால ரெக்ரெட் பண்ணுறது இல்லை ரிலேஷன்ஷிப்பில். நான் வந்து அன்பு கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் வந்து எனக்கு என்ன வேணுமோ அதை நான் நியாயமாக தான் எதிர்பார்க்குறேன், நான் நியாயமாக எதிர்பார்க்குறது இல்லை உங்கள் சைட்லேருந்து. அது எனக்கு இப்போ கிடைக்கல அப்படின்னும் போது அதுக்கு வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதனால வந்து விட்டுருவோம், இப்போதைக்கு என்ன சரியாக இருக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஒர்க் வந்துட்டு இருக்கா அதில் நம்ம எஃபோர்ட்ஸை போடுவோம் அப்படின்னு ஒரு மனநிலை மாறிடுச்சு சார். பொதுவாக அரசியலில் வந்து வர்றதுக்கு பேச்சு ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட பேச்சு இருக்குது, அரசியலுக்கு ஒரு ஆர்வம் இருக்கா? விஜய் சார் கிட்ட உட்காந்து பேசும்போதே நான் வந்து சார் விரைவில் அரசியல் எதிர்பார்க்கலாமா ஐஸ்வர்யா? அது தெரியல சார். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ அரசியலுக்கு வராங்க அப்படின்னாலும் இப்போ சினிமாக்கு ஏன் வராங்கன்ற சில காரணங்கள் இருக்கிற மாதிரி அரசியலுக்கு ஏன் வராங்க அப்படின்றதுக்கும் ஒருத்தர் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நான் வந்து அரசியலில் சேரதுன்னா எந்த கட்சியில் இணைவீங்கன்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? ஸோ நல்லது பண்ணுறதுக்கு யார் ரெடியாக இருந்தாலும் அது வந்து நம்ம பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.